ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பர்மா ஸ்டைல் ஃபிஷ் பாங்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு நம்ம அடுப்பு அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிஷ் பாங்காக்கு வறுத்த மீன் தான் மெயின். ஸோ மீனை ஃபர்ஸ்ட் வறுத்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி, கொஞ்சமாக உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இந்த அளவுக்கு குழச்சிட்டு, நான் கிழங்கா மீன் தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு என்ன மீன் கிடைக்குதோ நீங்கள் வாங்கிக்கோங்க. முள் இல்லாத மீனாக இருந்தால் கொஞ்சம் வேலை ஈஸி. என்கிட்ட வேற மீன் இல்லை, இருந்த மீனை வச்சு நான் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணேன். ஸோ எல்லா மீன்லையும் மசாலாவை போட்டு இந்த அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். குட்டி கடாயில ஒரு கரண்டி எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் 3ல இருந்து 4 வரமிளகாயை நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துட்டு, அதே எண்ணெயில ஒரு கைப்பிடி பூண்டையும் போட்டு நல்லா ப்ரௌனா வர அளவுக்கு வறுத்து எடுத்து தனியா வச்சுக்கோங்க. இப்போ வறுத்த எண்ணெயை தனியா எடுத்து வைங்க, அது கடைசியா தேவைப்படும். இப்போ மீன் நல்லா ஊறிடுச்சு. அடுப்புல தவா வச்சு தவா சூடானதும் நல்லா மீனை பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்த மீன்ல ஒரு முள்ளு கூட இல்லாம நல்லா ஆஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளேட்ல பொடியா நறுக்கின ஒரு வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா உதுத்து விட்டுட்டு, நம்ம வறுத்து வச்சிருக்கிற மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் நல்லா கையாலேயே நல்லா மசிச்சு விட்டுட்டு, நம்ம முள் இல்லாம ஆஞ்சி வச்சிருக்கிற மீனையும் இது கூட ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர கலந்து விட்டுட்டு, உப்பு பத்தலனா உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வறுத்த மீன்லயே உப்பு போட்டிருப்போம். அதனால நீங்க உப்பு செக் பண்ணிட்டு போடுறது பெட்டர். ஸோ உப்பு உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு, கடைசியா நம்ம வறுத்த எண்ணெய் வச்சிருந்தோம்ல கடாயில, அதையும் இது கூடவே ஆட் பண்ணிட்டு, ஒரு அரை லெமனை ஸ்குவீஸ் பண்ணிட்டு, கொத்தமல்லி இருந்ததுன்னா நல்லா பொடி பொடியா நறுக்கி இதுல போட்டுட்டு ஒரு உருண்டை பிடிச்சி சுட சுட சாதத்துல வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். உண்மையிலே நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். அவ்வளோ டேஸ்டியா வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.